பாரதிய ஜனதா கட்சியும் அதற்கு பின்புலமாக இருக்கக்கூடிய RSS இயக்கமும் பொய்களை புனை சுருட்டுகளை பரப்பதிலே வல்லவர்கள். மக்கள் மத்தியிலே தவறான தகவலை பரப்பிவிட்டு மக்களை நம்ப வைப்பார்கள். ஆனால் இன்றைய தினம் அப்படி கிடையாது. இன்றைய தினம் மக்கள் விழிப்படைந்திருக்கிறார்கள். அப்படி வருகின்ற நேரத்தில் தான் நம்முடைய இந்திய திருநாட்டிலே முஸ்லிம்கள், இந்துக்கள், கிறிஸ்தவர்கள் எல்லோரும் அமைதியாக ஒன்றாகத்தான் வாழ்ந்து வந்தார்கள். 115 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்து மகாசபை என்கிற ஒரு இயக்கம் தோன்றியது. அவர்கள்தான் சமயங்கள், மதங்கள் தனியாக இருந்த நேரத்திலே அந்த மதங்களுக்குள்ளே மதங்களை அரசியலுக்கு இழுத்தார்கள். அவருடைய அரசியலுக்காக மதங்களை இழுத்தது 115 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்து மகாசபை. அதற்கு பிறகு இந்திய நாடு விடுதலை அடையும் போது விடுதலை போராட்டத்திலே இந்த RSSக்கும் இந்து மகாசபைக்கும் சம்பந்தமே கிடையாது. அண்ணல் காந்தியடிகள் தலைமையிலே அனைத்து மாபெரும் தலைவர்களும் இந்துக்களும் முஸ்லிம்களும் ஒன்று சேர்ந்துதான் விடுதலை போராட்டத்தை நடத்தினார்கள். அதனால்தான் அண்ணல் காந்தியடிகள் இந்து முஸ்லிம் ஒற்றுமை முக்கியம் என்று சொன்னார்கள். தாழ்த்தப்பட்ட மக்களுடைய விடுதலை முக்கியம் என்று சொன்னார்கள். இப்படிப்பட்ட கோட்பாட்டின் அடிப்படையிலே தான் இந்த இந்திய விடுதலை போராட்டம் நடந்தது. அந்த நேரத்திலே RSS இயக்கத்தினுடைய பிதாமகர் உருவாக்கிய ஹெட்கேவார் போய் காந்தியடிகளும் சொல்கிறார், இந்திய திருநாடு இந்துத்துவா என்கிற கொள்கை அடிப்படையில் வருக வேண்டும் என்று சொல்லுகின்ற நேரத்தில் தான் காந்தியடிகள் அதை நிராகரித்து விட்டார். ஒரு 1000 வருஷத்தை நம்ம எடுத்துக்கொண்டால் இந்த மக்கள் அனைவருமே இந்துக்களாக, முஸ்லிம்களாக, கிறிஸ்துவர்களாக, பார்சிகளாக, சீக்கியர்களாக இருந்தாலும் கூட எல்லோரும் ஒன்றாக இருக்கிறார்கள். இதுதான் இந்தியா, இந்திய நாடு, இதுதான் இந்திய நாட்டின் அடையாளம் என்று சொல்லி மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அதனால்தான் மக்கள் அண்ணல் காந்தியடிகள் பின்னால் திரண்டார்கள். இந்திய நாடு விடுதலை பெற்றது. எதிர்கால இந்திய திருநாட்டுடைய சட்டங்கள் எப்படி வர வேண்டும் என்கிற நேரத்தில் தான் எனக்கு முன்னால் பேசிய தலைவர்கள் சொன்னது போல அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய வரைவு குழு அண்ணர் அம்பேத்கர் அவர்கள் தலைமையிலே ஏற்றப்பட்டது. அதில் தான் இவர்கள் சொல்கிறார்கள், யூனிஃபார்ம் சிவில் கோடை பற்றி சொன்னார்கள். அம்பேத்கர் சொன்னாரெல்லாம் இப்போ புருடா வர்றாங்க. அம்பேத்கர் சொன்னது என்ன? அம்பேத்கர் நூற்றாண்டு காலமாக 1000 ஆண்டுகளாக இந்திய மண்ணிலே சாதியின் பெயராலே ஒருவன் மனிதனுக்கு மனிதன் ஏற்றத்தாழ்வை வைத்துக் கொண்டு அடிமை சமுதாயம் நடத்தி கொண்டிருக்கிறார்களே, அந்த மனு தர்மம் அது போக்கப்பட வேண்டும். சாதிய முறை அகற்றப்பட வேண்டும். குறிப்பாக தீண்டாமை இங்கே அகற்றப்பட வேண்டும். ஊர் ஒன்று இருக்கிறது, ஊருக்கு வெளியே ஒரு ஊர் இருக்கிறதே, இந்த கொடுமை அகற்றப்பட வேண்டும். அதைத்தான் சொன்னார் அம்பேத்கர். அதைத்தான் இந்து கோடு, இந்து சமயத்தினுடைய சீர்திருத்தத்தை கொண்டு வந்தார். ஏற்றுக்கொண்டார்களா RSS காரர்கள்? பாரதிய ஜனதா கட்சி ஏற்றுக்கொண்டார்களா? எவ்வளவு பெரிய போராட்டங்கள் நடத்தினார்கள். அதன் விளைவாகத்தான் அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய சட்ட அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்து வெளியே வந்தார். இதுதான் உண்மை, வரலாறு. அதை பேசுவார்களா இவர்கள்? நரேந்திர மோடி சொல்கிறார் அம்பேத்கரும் சொன்னார் என்று. அம்பேத்கர் சொல்லவே இல்லை. அந்த நேரத்திலே விவாதம் வந்தது. விவாதம் வந்த நேரத்திலே ஒரு எல்லோருக்கும் பொருந்துகிற ஒரு சட்டம் வேண்டும் தான். அது எப்போ முடிவு பண்ணணும்னு சொன்னாக்கா எல்லோரும் சேர்ந்து அதுக்கான சூழல் உருவாகின்ற நேரத்திலே யாரெல்லாம் சம்பந்தப்பட்டவர்களோ அவர்கள் அழைத்து பேசி உருவாக்கலாம் என்றுதான் சொன்னார்களே தவிர வேறொன்றும் சொல்லவில்லை. அதேதான் இப்போது எனக்கு முன்னால் பேசி நண்பர் சொன்னது போல, வழக்கறிஞர் சொன்னது போல, இதே நரேந்திர மோடி தான் 2018ஆம் ஆண்டு யூனிஃபார்ம் சிவில் கோடு தேவை என்பதற்காக 21வது சட்ட கமிஷனை அமைத்தார். அந்த சட்ட கமிஷனை அமைத்து யூனிஃபார்ம் சிவில் கோடு கொண்டு வருவதற்கான எல்லா காரணங்களையும் ஆராய்ந்தார். அந்த 21வது சட்ட கமிஷன் இப்போது 2021ஆம் ஆண்டு சொல்லியிருக்கிறது. என்ன சொல்லியிருக்கு சொன்னால் எல்லாம் போயிட்டு கடைசியாக சொல்லியிருக்குது நாட் நெசசரி. அது சொன்ன வார்த்தை நரேந்திர மோடியால் அமைக்கப்பட்ட இந்த 21வது சட்ட கமிஷன் கடைசியாக சொன்ன வார்த்தை நாட் நெசசரி என்று சொல்லி இருக்கிறது. விட்டுட்டு போக வேண்டியதானே? திரும்ப அடுத்து 22வது சட்ட கமிஷனை போட்டு திரும்ப ஒரு ஆய்வு என்றார். இதெல்லாம் எதற்காக செய்கிறார்கள் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும். அயோத்தியிலே ராமர் கோயில் என்று சொன்னார்கள், பாபரி மஸ்ஜித்தை இடித்தார்கள். அதற்கு பிறகு காஷ்மீரிலே 376 சட்டப்பிரிவை நீக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதே போல நீக்கி இருக்கிறார்கள். அடுத்து அவருடைய விஷயம் யூனிஃபார்ம் சிவில் கோட். எதற்காக? நான் ஏற்கனவே சொன்னது போல 115 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்து மகாசபை என்ன நிலை எடுத்ததோ அதுதான் பாரதிய ஜனதா கட்சியின் நிலைமை. அரசியலை, மதங்களை அரசியலுக்கு இழுத்து இங்கே இருக்கக்கூடிய மதம் ஆச்சரியங்களுக்கு உள்ளே புகுந்து மிகப்பெரிய பிளவை உருவாக்கி, கலவரங்களை உருவாக்கி, அதன் மூலமாக அரசியல் ஆதாயம் தேடி ஆட்சியில் அமர்வதுதான் அவருடைய திட்டம். அதற்காகத்தான் இப்போது யூனிஃபார்ம் சிவில் கோட். ஏன் 2024 தேர்தல் வருகிறது.
நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. வேலையில்லா திண்டாட்டம், 40 கோடி மக்கள் வறுமையில் இருக்கிறாங்க. கொரோனா காலத்தில் நீங்கள் தானே சொன்னீங்க 40 கோடி மக்களுக்கு ரேஷன் கடை மூலமாக உணவு என்று சொன்னது யார்? அப்படி என்று சொன்னால் 40 கோடி மக்கள் இன்றைய தினம் ஏழ்மையாக இருக்கிறார்கள். இதற்கு என்ன வழி? வேலையில்லா திண்டாட்டம் இருக்கிறது, இதற்கு என்ன வழி? விலைவாசி உயர்ந்து கொண்டே இருக்கிறது. இப்போ என்ன விலைவாசி? கடுமையான விலை உயர்வு. அதை குறைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டதா? இல்லையே. இந்திய நாட்டுடைய பொருளாதாரம் மிக அதலபாதலத்துக்கு போயிடுச்சு. அது மேல்படுவதற்கு என்ன வழி இல்லையே. எனவே மக்களுடைய அன்றாட பிரச்சனை, மக்களுடைய வாழ்க்கை பிரச்சனை, நாட்டினுடைய உண்மையான பிரச்சனை மீது மக்களுக்கு மிகப்பெரிய கோபம் வந்திருக்கிறது. அதனால்தான் ஒவ்வொரு மாநிலமாக பாரதிய ஜனதா கட்சி அவர்கள் தேர்தல் மூலமாக அப்புறப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதை மறைப்பதற்காக, மக்களுடைய சிந்தனையை திசை திருப்பதற்காகத்தான் இப்போது யூனிஃபார்ம் சிவில் கோட் என்று சொல்லுகிறார்கள். அப்படியே சொன்னால் என்ன சொன்னா, யூனிஃபார்ம் சிவில் கோடு எல்லோருக்கும் ஒரு சட்டம் தானே நடைமுறையில். அப்புறம் என்ன சொல்றேன்னா, முதல்ல எதிர்த்தவங்க சீக்கியர்கள். பஞ்சாபில் சீக்கியர் முடியாதுன்ட்டான். சரி, சீக்கியர்கள் வந்து எக்ஸம்ஷனா விட்டுட்டான். அதுக்கப்புறம் இந்திய மக்களை, இந்தியாவில் வாழக்கூடிய பழங்குடி மக்கள், ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் மக்கள், அவர்களிடத்தில் பல்வேறு பழக்க வழக்கங்கள் இருக்கின்றன, அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் சொல்றாங்க. அவர்களும் எக்ஸம்ஷனா. இப்போ வடகிழக்கு மாகாணங்கள், நண்பர்களே ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். நாகாலாந்து என்று ஒரு மாநிலம் இருக்குது வடகிழக்கு மாகாணத்திலே. அந்த நாகாலாந்திலே அங்கே இருக்கக்கூடிய சட்டப்பேரவையிலே பெண்களுக்கு 33% கொடுக்க கூடாது, அது எங்களுடைய இன மக்களுக்கு, எங்களுடைய பண்பாட்டு பழக்க வழக்கங்களுக்கு எதிரானது என்று சட்டமன்றத்தில் தீர்மானம் போடுறாங்க. பிஜேபி கூட்டணியில் இருக்குது. ஏன் யூனிஃபார்ம் சிவில் கோட் அங்கே அப்ளை ஆகல? நாகாலாந்தில் அப்படிதான், கோவாவில் அப்படிதான் இருக்குது. கோவாவில் ஒரு செய்தி, அதிக மணி நேரம் எடுத்துக்கொள்ள, கோவாவில் ஒரு செய்தி என்னன்னா, அங்கே வந்து சிவில் கோடு, யூனிஃபார்ம் சிவில் கோடு என்ற பெயரில் இந்து சமயத்தை சேர்ந்த ஒரு ஆண்மகன் 2வது திருமணம் செய்து கொள்ளலாம். என்னன்னு சொன்னாக்கா, அந்த பெண்ணுக்கு வந்து மகப்பேறு வசதி, மகப்பேறு அதுக்கான சூழல் இல்லைன்னு சொன்னாக்கா, இப்படியாக 2-3 காரணம் சொல்லி அந்த ஆண் 2வது திருமணத்தை செய்து கொள்ளலாம். இது கோவாவில் இப்போ இருக்குது. இதுதான் யூனிஃபார்ம் சிவில் கோட் லட்சணமா? இதெல்லாம் விட்டுட்டாங்க. இப்போ முஸ்லீம் மக்கள் மத்தியில் குறிவைத்து ஏற்கனவே ட்ரிபிள் தலாக் வந்தாங்க. எல்லாம் கேட்குறாங்க, ஏன் உன் பொண்டாட்டிக்கு ஒரு தலாக் கொடுத்திருந்தாலும் இன்னும் அந்த பொண்டாட்டிக்கு நியாயம் கிடைச்சிருக்குமேன்னு. யாருக்கு? நரேந்திர மோடியுடைய மனைவி யசோதா பெண் இன்றைக்கு கைவிடப்பட்ட பெண்ணாக இருக்கிறார். அவளுக்கு என்ன நிலைமை வாழ்க்கையில்? என்ன பதில் சொல்ல போறார் பிரதம மந்திரி? முதல்ல மனைவி இல்லைன்னு சொல்லி எழுதி கொடுத்தார் தேர்தலில், அப்புறம் மனைவின்னு ஒத்துக்கினார். இப்படியாக சொன்னாங்க. ட்ரிபிள் தலாக் சொன்னி ஒரு தலாக்கை கொடுத்தனாலும் இன்னொரு அவங்க வாழ்க்கை வந்திருக்குமேன்னு. இப்படிப்பட்டதா ஒரு பிரதம மந்திரி நமக்கு இருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் முஸ்லீம்கள் உடைய பழக்க வழக்கங்களிலே டைவோர்ஸ் சிஸ்டத்தில், இல்லை அடாப்ஷன் சிஸ்டத்தில், சொத்துரிமை சிஸ்டத்தில் உனக்கு என்ன பிரச்சனை அதில்? எனவே நண்பர்களே, இப்பொழுது பிரச்சனை என்னன்னு சொன்னாக்கா, 2024 தேர்தல் வருகிறது. இந்த தேர்தலிலே யூனிஃபார்ம் சிவில் கோட் என்கின்ற ஒரு விஷயத்தை உருவாக்கி முஸ்லீம் மக்களை ஒரு ஆத்திரமூட்டி கலவரங்களை உருவாக்கி மெஜாரிட்டி என்று சொல்லக்கூடிய சமூகத்தினை வைத்துக்கொண்டு வாக்குகளை வாங்கி கொண்டு மீண்டும் ஆட்சியில் அமர்த்தலாம் என்கிற திட்டத்தினுடைய அடிப்படை தான் இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் என்கிற பிரச்சாரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதிலே நாம் உஷாராக இருக்க வேண்டும், மிக உஷாராக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட உஷார் தன்மை இருந்த காரணத்தினால்தான் கர்நாடகாவிலே தூக்கி எறியப்பட்டார்கள். இதே தான் பண்ணாங்க கர்நாடகாவில். ஹிஜாப் என்கிற பிரச்சனை எடுத்தாங்க. ஹிஜாப் என்பது ஒன்றுமே கிடையாது, பெண்கள் முக்காடு போடுறாங்க. ஏன் ராஜஸ்தானில் முக்காடு போடலையா? ராஜஸ்தானில் போய் சொல்லி பாரு. இப்போ கூட நீங்கள் வெங்கட நகர், காமராஜ் நகர் பகுதி பாருங்க, எல்லா ராஜஸ்தானி பெண்களும் முக்காடு போட்டு தான் வருவாங்க. நீங்கள் பார்க்கலாம். அங்கே போய் எடுன்னு சொல்ல முடியுமா? எனவே முஸ்லீம் மக்கள் குறிவைக்கப்படுகிறார்கள். கடைசியில் என்ன ஆச்சு? கர்நாடகாவில் எந்த பெண்ணுக்கு வந்து ஹிஜாப் போட்டு வரக்கூடாது என்று நீ இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணியோ, அவருடைய தாய்மாரும் அவருடைய பெற்றோர்கள் கலந்து ஆலோசித்தார்கள். முஸ்லீம் பெண்கள் கல்வி பெறாமல் இருப்பதற்காக இப்படிப்பட்ட ஒரு சதி. எனவே அவர்கள் தீர்மானித்து, அந்த பெற்றோர் பரவாயில்லை ஹிஜாப் செய்ய போடாவிட பரவாயில்லை, நீ போய் படினாங்க. கடைசி அந்த பொண்ணு தான் கர்நாடகாவிலே +2ல் கர்நாடகா மாநிலத்திலே முதல் பெண் ஏற்றிருக்கிறது. எனவேதான் இஸ்லாமிய பெருமக்கள் நாம் இன்னும் ஆழமாக இதோட விழிப்புணர்வை நாம் பெற வேண்டும். என்ன உள்ளம் வச்சிருக்கிறோம் என்பதை பார்க்க வேண்டும். கோபத்தில், ஆத்திரத்தில் நாம் சில முடிவுகளை எடுக்கக்கூடாது. நம்முடைய இஸ்லாமிய மக்களுக்காக மதசார்பற்ற கட்சிகள் முன்னாலே வந்திருக்கிறார்கள். இந்தியா என்ற கூட்டணி அமைந்திருக்கிறது. இந்தியாவை பாதுகாப்போம், இந்திய ஜனநாயகத்தை பாதுகாப்போம்,
இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம், மத சார்பின் தன்மையை பாதுகாப்போம். இந்தியா கூட்டணி என்று அமைந்திருக்கிறது. ஒவ்வொரு வெற்றியாக இப்போது பெற்றுக்கொண்டு வருகிறார்கள். ராகுல் காந்திக்கு இப்போது சுப்ரீம் கோர்ட் சரியான தீர்ப்பு அளித்திருக்கிறார் நரேந்திர மோடி தலையில். இப்போ எனவே இப்படிப்பட்ட நேரத்திலே 24 தேர்தல் வருகிறது. இந்த தேர்தலிலே புதுச்சேரியிலிருந்து இந்தியா கூட்டணி சார்பாக இங்கே போக வேண்டும். இங்கே இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியிலே இருக்கிறது. நம்ம சாதனம் எடை போடக்கூடாது. எனவே அவர்கள் எதையும் செய்வார்கள். இதையெல்லாம் நாம் சீர்தூக்கி பார்த்து யூனிஃபார்ம் சிவில் கோட் என்றால் என்ன, அதை பற்றி முழுமையாக புரிந்து கொண்டு எல்லோரும் மத்தியில் நாம் மிகப்பெரிய விழிப்புணர்வு பிரச்சாரத்தை நாம் செய்ய வேண்டும். வரக்கூடிய 2024 தேர்தலிலே பாரதிய ஜனதா கட்சி இனிமேல் இந்தியாவில் ஆளக்கூடிய கட்சியாக இல்லாமல் மாற்ற வேண்டும். அதற்காக ஒன்றிணைந்து நாம் கருத்தாலும் ஒன்றிணைந்து செயல்படுவோம் என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.